ஆன் ரோட்ல கமர்ஷியல் பிளாட் 8 பிளாட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கமர்ஷியல் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க ஒரு ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு. அப்கமிங்ல இந்த ரோடு வந்து ஸ்டேட் ஹைவேவா உங்களுக்கு வரப்போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப் டு உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு போறவே இந்த ரோடு தான் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேவா கன்வெர்ட் பண்ண போறாங்க. 90 பிளாட்டுக்கு 14,000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு பார்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் யாருமே பார்க் போடுறதே கிடையாதுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹைலைட். 22 lakhsல இருந்தே உங்களுக்கு பிளாட் காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்ககிட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், பேலன்ஸ் இவங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் பார்த்தாலே தெரியும். ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆன் ரோட் ப்ராஜெக்ட் எங்க அமைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி டு திருப்பூர் ஆன் ரோட்ல எக்ஸாக்டா கொட்டமேடுன்ற லொகேஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்கமிங்ல இந்த ரோடு வந்து ஸ்டேட் ஹைவேவா உங்களுக்கு வரப்போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப் டு உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு போறவே இந்த ரோடு தான் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேவா கன்வெர்ட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரோட்லாம் பாத்தீங்கன்னா 1 வே ரோடா தான் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 100 feet ரோடா கன்வெர்ட் ஆகி 4 வே ரோடா இதுல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரோட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ஒரு 2 kilometers உங்களுக்கு கொட்டமேடு ஜங்ஷன் வந்துடும். அந்த ஜங்ஷன்ல ரைட் எடுத்தீங்கன்னா செங்கல்பேட் போயிடலாம், அப்படியே ஜிஎஸ்டி ரோட் கனெக்டிவிட்டி போயிடலாம். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா திருப்பூர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி, அப்படியே ஈசிஆர் கனெக்டிவிட்டியில நீங்க ஜாயின் ஆகலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே கிடையாது. நீங்க கூடாஞ்சேரியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நெல்லிக்குப்பம்ல ரைட் கட் பண்ணீங்கன்னா இந்த கொட்டமேடு ரோடு, அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி போற ரோடு. அந்த ரோட்ல உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிருக்க ஒண்டர்லா தீம் பார்க் பக்கத்துல தான் உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கு. அதுல இருந்து கரெக்டா ஒரு 4 kilometers போனீங்கன்னா ஓஎம்ஆர் திருப்பூர் முருகன் கோவில்ல கரெக்டா நீங்க ரீச் ஆயிடலாம். ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்க இந்த சூப்பரான ப்ராஜெக்ட் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். இப்ப ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டயே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல்ல பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ப்ராஜெக்ட் ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லைங்க, சைட்ல இருந்து கரெக்டா ரைட் சைட்ல கரெக்டா ஒரு 100 மீட்டர்ல ஒரு பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்ல இன்னொரு பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பஸ் எல்லாமே நம்ம சைட் வாசல்லே உங்களுக்கு வந்து நின்று பிக்கப் பண்ணிப்பாங்க. நியர்பைல இருக்க ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் அண்ட் சிடிஆர் ஸ்கூல் உங்களுக்கு இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எம்ப்ளாய்மெண்ட் ஜோன் பாத்தீங்க அப்படின்னா ஐடி காரிடார் ஓஎம்ஆர் ஸ்ட்ரக்சர்ல நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும், இங்க இருந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டெல்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட மகாலட்சுமி நகர் ஆன் ரோடு சைட்டுங்க. ஸோ கொட்டமேடு லொகேஷன்ல கரெக்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட். டோட்டலா 90 பிளாட்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ரோட்ல கமர்ஷியல் பிளாட் 8 பிளாட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கமர்ஷியல் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க ஒரு ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு. ஸ்டேட் ஹைவேல இந்த ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியோட சைஸ் பாத்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 5500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, ரெசிடென்ஷியல் பிளாட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 82 பிளாட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. மினிமம் சைஸ் பார்த்தோன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே உங்களுக்கு பிளாட் வச்சிருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதுல உங்களுக்கு பிளாட் அவைலபிளா இருக்கு. லான்ச்சிங் ப்ராப்பர்ட்டின்றதுனால நீங்க ஆசைப்படுற மாதிரி எந்த ஃபேஸிங்ல வேணா பிளாட் எடுத்துக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸ் இல்ல நார்த் ஃபேஸ் இல்ல கார்னர் பிளாட் எது வேணா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடாஞ்சேரி டு திருப்பூர் போற ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். கண்டிப்பா நான் உங்களுக்கு இது ப்ரிஃபர் பண்றேன். ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரோடு எல்லாமே 33, 30, 24 ஃபீட் ரோட் ஃபிளேவர் பிளாக் ரோடு உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் டூலியே 3 phase இபி லைனும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த சைட்ல ஒரு பிளாட்டுக்குமே வந்து அவென்யூ ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கிராண்ட் ஆர்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சோலார் ஸ்ட்ரீட் லைட் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 90 பிளாட்டுக்கு 14,000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு பார்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் யாருமே பார்க் போடுறதே கிடையாதுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹைலைட். பார்க் அமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ் பிளே பண்றதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்டும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ் பொறுத்த வரைக்கும் சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன் ரோட் ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 lakhsல இருந்தே உங்களுக்கு பிளாட் காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்ககிட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், பேலன்ஸ் இவங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 3,999 கோட் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் பிளாட் பாத்தீங்கன்னா 6,999 உங்களுக்கு கோட் பண்ணிருக்காங்க. இதுல கண்டிப்பா ஒரு பெஸ்ட் நெகோசியபிள் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் பிளாட் 3750க்கும் கமர்ஷியல் பிளாட் வந்து 6750க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல 90% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும்.
ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.